வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தேர்வில் கேட்கப்பட்ட வினாவிடைகள் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆண்டின் தொடக்க நாள் என்பது யாருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜூலியஸ் சீசர். அடுத்து கீழ்கண்ட நால்வரில் நீதி கட்சியை சேராத தலைவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ராமசாமி படையாச்சி. அடுத்த கொஸ்டின், தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சங்ககிரி கோட்டை. அடுத்து மாம்பழ நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சேலம். அடுத்து கீழ்கண்ட மாவட்டங்களில் எது சேலம் மாவட்ட எல்லையில் அமைந்திருக்கவில்லை? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கடலூர். அடுத்து சேலம் மாவட்டம் 4 புறமும் கீழ்கண்டவைகளில் எதனால் சூழப்பட்டுள்ளது? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குன்றுகளால். அடுத்து சுதந்திர கட்சியை நிறுவியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சி ராஜகோபாலாச்சாரி. அடுத்து தமிழ்நாடு என்று சென்னை மாகாணத்திற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று போராடியவர் யார்? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தியாகி சங்கரலிங்கம். அடுத்து கீழ்கண்டவற்றில் எது திராவிட மொழி இல்லை? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மராத்தி. அடுத்து கடவுளின் சொந்த நாடு என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? இதில் விடை ஆப்ஷன் சி கேரளா. அடுத்து ஸ்ரீலங்கா நாட்டின் தற்போதைய பிரதமர் யார்? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரணில் விக்ரமசிங்க. அடுத்து ஸ்ரீலங்காவின் தலைநகரம் எது? விடை ஆப்ஷன் சி கொழும்பு. அடுத்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அமைந்துள்ள கடல் எது? விடை ஆப்ஷன் டி வங்காள விரிகுடா. அடுத்து திராவிடன் என்கின்ற சொல்லை முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கால்டுவெல். அடுத்து திபெத்தின் மத தலைவர் யார்? விடை ஆப்ஷன் பி தலாய் லாமா. அடுத்து கீழ்கண்டவற்றுள் கவிஞர் வைரமுத்துவினால் எழுதப்படாத நூல் எது? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கிருக்கல்கள். அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யார்? இந்த கொஸ்டின் 2018 கேட்கப்பட்டது. அந்த டைமில் திரு நீதிபதி HL தத்து. தற்போதைய தலைவர் திரு அருண்குமார் மிஸ்ரா. அடுத்து கீழ்கண்ட ஊர்களில் எந்த ஊர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு பெயர் பெற்றது கிடையாது? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திருமங்கலம். அடுத்து இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் யார்? இந்த கொஸ்டின் 2018 கேட்கப்பட்டது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திரு வெங்கையா நாயுடு இருந்தார். தற்போதைய குடியரசுத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர். அடுத்து ஆஸ்கார் விருது பெற்ற இந்திய இசையமைப்பாளர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி AR ரகுமான். அடுத்து கிறித்தவர்களின் வேத நூல் பைபிள் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஹீப்ரூ. அடுத்து உலகில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல் எது? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பைபிள். அடுத்து குறளோவியம் நூல் ஆசிரியர் யார்? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கலைஞர் கருணாநிதி. அடுத்து தமிழக சட்டமன்ற அவைத்தலைவர் யார்? இது 2018 கேட்கப்பட்டது. அந்த டைமில் திரு ப தனபால் இருந்தார். தற்போதைய தமிழக சட்டமன்ற அவைத்தலைவர் திரு M அப்பாவு அவர்கள். அடுத்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் யார்? 2018 கே சிவன் இருந்தார். தற்போதைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் S சோமநாத் ஸ்ரீதர பணிக்கர். அடுத்து ஆண்டாள் இயற்றிய நூல் எது? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திருப்பாவை. அடுத்து முத்துநகர் விரைவு தொடர்வண்டி தொடர் எந்த நகரங்களுக்கிடையே இயக்கப்படுகிறது? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சென்னை தூத்துக்குடி.
அடுத்து நோபல் பரிசு அதிகபட்சமாக எத்தனை நபர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும்? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3. அடுத்து 2 தலைநகரங்களை கொண்டுள்ள மாநிலம் எது? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜம்மு காஷ்மீர். அடுத்து பல்லவர்களின் தலைநகரம் எது? விடை ஆப்ஷன் சி காஞ்சிபுரம். அடுத்து யாருடைய பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகின்றது? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி விவேகானந்தர். அடுத்து சென்னை மாநகராட்சியின் தேர்தலை நடத்துவது? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாநில தேர்தல் ஆணையம். அடுத்து மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள விசாரணை கமிஷனின் நீதிபதி யார்? இதில் விடை ஆப்ஷன் சி திரு ஆறுமுகசாமி. அடுத்து மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி கொலையுண்ட திருப்பெரும்புதூர் நகரம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி காஞ்சிபுரம். அடுத்து ராக்கெட் ஏவுதளம் ஸ்ரீஹரிகோட்டா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதில் விடை ஆப்ஷன் பி ஆந்திரா. அடுத்து புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் துணைநிலை ஆளுநர் யார்? இது 2018 கேட்கப்பட்டது. அந்த டைமில் கிரண்பேடி இருந்திருக்காங்க. தற்போதைய புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். அடுத்து இந்திய ராணுவ அமைச்சர் யார்? இது 2018 கேட்கப்பட்டது. அந்த டைமில் நிர்மலா சீதாராமன் இருந்தாங்க. தற்போதைய இந்திய ராணுவ அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங். அடுத்து தமிழுக்கும் அமுது என்ற பாடலின் பாடலாசிரியர் யார்? விடை ஆப்ஷன் சி பாரதிதாசன். அடுத்து பாரதியார் பிறந்த ஊர் எது? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எட்டயபுரம். அடுத்து பாவேந்தர் பாரதிதாசனின் இயற்பெயர் யாது? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கனக சுப்புரத்தினம். அடுத்து வந்தே மாதரம் என்கின்ற பாடல் அமைந்துள்ள புத்தகம் எது? விடை ஆப்ஷன் பி ஆனந்த மத். அடுத்து இந்திய ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்படும் இடம் எது? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாசிக். அடுத்து திராவிட சிசு என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் டி திருஞான சம்பந்தர். அடுத்து திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜியு போப். அடுத்து ஒரு சென்ட் நிலம் என்பது எத்தனை சதுர அடிகள் கொண்டது? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 436 சதுர அடிகளை கொண்டது. அடுத்து இந்தியாவில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் முதலில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட ஆண்டு எது? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1959. அடுத்து வானொலியை கண்டுபிடித்தவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மார்கோனி. அடுத்து பாண்டியன் பரிசு என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரதிதாசன். அடுத்து வாவு சிதம்பரனார் தொடங்கிய சுதேசி கப்பல் கம்பெனி எந்த நகரங்களுக்கிடையே கப்பல் போக்குவரத்தை தொடங்கியது? இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தூத்துக்குடி கொழும்பு. அடுத்து கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த ஊர் எது? இதில் விடை ஆப்ஷன் சி திருவழுந்தூர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.